కొద్దిగా అర్థం చేసుకోండి. మీరు కూడా తెలుసుకోవాలి. ఓపెన్ చెప్పేలా ప్లీజ్ ఓపెన్ చేయండి. డిక్కీ ఓపెన్ చేయమంటే అటు ఇటు చూస్తాను మీరు. ప్లీజ్ డిక్కీ ఓపెన్ చేయండి. ప్లీజ్ అర్థం చేసుకోండి, అది పరువుకి సంబంధించిన విషయం. చెప్పినా మీకు అర్థం కాదు. ఐ కాంట్ ఓపెన్ ద ట్రంక్ సార్. మేడం ప్లీజ్ డిక్కీ ఓపెన్ చేస్తే మా పని మేము చేసుకుంటాం. వై ఆర్ యూ రికార్డింగ్? వై ఆర్ యూ రికార్డింగ్? పేపర్స్ అన్ని కరెక్ట్గా చూపిస్తాను. అదంతా ఓకే మేడం. మీరు తెలిసి సెలక్షన్ కొట్టుకుంటా ఉన్నాం. మా ప్రోటోకాల్ మాకు டிக்கி ஓப்பன் చేస్తే మేము கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. தற்போது நாம் பார்த்த இந்த நிவேதா பிருத்விராஜ் அவர்கள் காவல்துறையினுடன் நடத்தக்கூடிய அந்த விவாதம் தான் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய வீடியோவாக இருக்கின்றது. ஹைதராபாத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவர்கள் நிவேதா பிருத்விராஜ் அவர்கள் வந்த வாகனத்தின் டிக்கியை திறக்குமாறும் சோதனை செய்ய வேண்டும் என்றும் கூறும்போது அவர் என்னிடம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சரியாக இருக்கின்றது, நான் ஏன் திறக்க வேண்டும் என்று அவர் அவருடன் ஒத்துழைக்க மறுக்கிறார். எனவே புரோட்டோகால் காரணமாக நீங்கள் ஒத்துழைத்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தும் போது அந்த இடத்தில் அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்யக்கூடியவரிடம் ஏன் ரெக்கார்ட் செய்கிறீர்கள் என்று அந்த செல்போனை அவர் தட்டிவிடக்கூடிய காட்சிகளும் இந்த வீடியோவில் தற்போது மிக வேகமாக பரவி வருகிறது. இது இந்த ஹைதராபாத்தில் எதனால் அந்த வாகன சோதனை நடத்தப்பட்டது, அதில் நிவேதா பிருத்விராஜ் ஒத்துழைக்க மறுத்ததன் காரணம் என்ன என்றெல்லாம் தற்போது ரசிகர்கள் ஒரு பக்கம் விவாதம் நடத்தி வருகின்றனர். அதே சமயம் இந்த வீடியோவானது அவரது நிவேதா பிருத்விராஜின் அடுத்த தெலுங்கு திரைப்படத்தின் ஒரு ப்ரமோஷனாகவும் இருக்கலாம். இது ஒரு ப்ரமோஷனல் ஸ்டண்ட் என்றும் கவனத்தை ஈர்ப்பதற்காக நிவேதா பிருத்விராஜ் மற்றும் படக்குழுவினர் சேர்ந்து இது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர் என்றும் அது குறித்த அறிவிப்பானது இன்று மாலை வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இதில் எது உண்மை என்று இதுவரையிலும் தெரியவில்லை.